அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு குடும்பத்தினரும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி மன அமைதியை இழந்துட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மன அமைதியை தரக்கூடிய ஒரு திருத்தலத்தை பற்றி இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். மன அமைதி தரக்கூடிய பள்ளிப்பாளையம் சோழீஸ்வரர் திருக்கோவிலுடைய பல மகத்துவத்தையும் மகிமையையும் தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவிலை பற்றி பல மர்மமான விஷயங்களை பற்றியும் தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகார்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களினுடைய எல்லை பகுதியில் புண்ணிய நதியான காவிரியின் கிழக்கு கடற்கரையில் ஆன்மீக சுடராக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது அருள்மிகு சோழீஸ்வரர் திருக்கோவில். சுமார் 1000 ஆண்டுகால வரலாற்று பின்னணியையும் சோழர் காலத்து கட்டிடக்கலை நுணுக்கங்களையும் கொண்ட இந்த கோவில் ஈரோடு நகருக்கு மிக அருகில் பள்ளிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சோழ மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கிறதுனால சோழீஸ்வரர் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது. இதன் பின்னணியில் சுவாரஸ்யமான ஒரு கதையும் இருக்குங்க. அதாவது ஒரு சமயம் இந்த பகுதியை ஆண்ட சோழ மன்னன், அதாவது கருணாகர சோழன் அப்படின்னு நம்பப்படுது. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா காவேரி கரையோரமாக வேட்டைக்கு வந்திருக்காரு. அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மிகுந்த தெய்வீக அதிர்வை உணர்ந்திருக்காரு. அந்த இடத்துல ஆய்வு செய்த போது ஒரு சுயம்ப லிங்கம் இருப்பதையும் பார்த்திருக்காரு. அந்த லிங்கத்திற்கு அங்கேயே ஒரு கோயிலை எழுப்ப மன்னன் ஆணையம் பெற்றிருக்காரு. காவேரி ஆற்றின் வெள்ளப்பெருக்களை இருந்து காக்க கோயில் சற்று மேடான பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது. மற்றொரு வரலாற்று செய்தி பார்த்தீங்கன்னா, கரிகால சோழன் காவேரி கரைக்கு அமைத்த போது ஆற்றின் இருபுறமும் சிவஸ்தலங்களை எழுப்பியதன் ஒரு பகுதியாக இந்த கோயிலும் அமைக்கப்பட்டதா சொல்றாங்க. பள்ளிப்பாளையம் அப்படின்ற பெயரும் இந்த கோயிலோடு தொடர்புடையதுங்க. சமண துறவிகள் தங்கியிருந்த பள்ளிகளும் மன்னர்களின் படைகள் தங்கியிருந்த பாளையங்களும் இணைந்து இப்பகுதி ஆன்மீக மற்றும் நிர்வாக மையமாக திகழ்ந்திருக்கிறது. திராவிட கட்டிடக்கலை பாணியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோயில் நுழைந்ததுமே ஒரு அமைதியான சூழலை விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். கருவறையில் கம்பீரமாக வீற்றிருக்கக்கூடிய மூலவர் சோழீஸ்வரர் அப்படின்னும் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு மன அமைதியையும் வாழ்வின் தடைகளை நீக்கும் வலிமையையும் தருகிறாரு. இவரை வணங்குவது காசியில விஸ்வநாதரை வணங்குவதற்கு இணையானது அப்படிங்கிறது ஐதீகம். தனி சன்னதியில் வீற்றிருக்கக்கூடிய அம்பிகை சொர்ணாம்பிகை பக்தர்களுக்கு மங்கள வாழ்வையும் செல்வத்தையும் பார்த்தீங்கன்னா வழங்கக்கூடிய அருளக்கூடிய தாயாக போற்றப்படுகிறாங்க. அதே மாதிரி கருவறையை சுற்றிலும் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா மற்றும் துர்க்கை சன்னதிகளும் இருக்கிறதுங்க. விநாயகர், முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர் மற்றும் நவக்கிரகங்களுக்கு தனித்தனி சன்னதிகளும் இருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதி மிகவும் சக்தி வாய்ந்தது. ராகு, கேது தோஷம் மற்றும் நாக தோஷம் இருக்கிறவங்க இங்க நாக சிலைகளை தானமாக வழங்கியோ அல்லது பாலாபிஷேகம் செய்தோ வழிபடுறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நாக பிரதிஷ்டை செய்வதை முக்கிய நேர்த்திக்கடனாகவே கொண்டிருக்காங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கால பைரவர் சன்னதி மிகவும் விசேஷமானது. தேய்பிறை அஷ்டமி நாட்களில் இங்கு நடைபெறக்கூடிய சிறப்பு யாகங்கள் மற்றும் மிளகு தீப வழிபாடு கடன் தொல்லைகள், எதிரிகளினுடைய பயத்தை நீக்கும் வல்லமை கொண்டது. மற்ற சிவாலயங்களைப் போலவே இங்கு இருக்கக்கூடிய பிரதோஷ பூஜைகள் கோலாகலமாகவே நடைபெறும். நந்தி பகவானுக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகங்களை காண நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திரளுவாங்க. ஆடி பெருக்கு அன்று காவிரி ஆற்றில் நீராடி புனித நீரை எடுத்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது இந்த கோயிலினுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மேலும்
திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கும் ஈரோடு கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கும் இடைப்பட்ட ஒரு முக்கிய புள்ளியா இந்த கோயில் கருதப்படுதுங்க. முற்காலத்துல திருச்செங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் காவேரி கரையில இருக்கக்கூடிய இந்த சோழீஸ்வரரை வணங்கி செல்வதையே மரபாகவே கொண்டிருந்தாங்க. கோயில்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் அக்கால மன்னர்கள் இக்கோயிலுக்கு வழங்கிய நிலங்கள் மற்றும் தானங்கள் பற்றி விளக்குதுங்க. ஈரோடு மற்றும் நாமக்கல் பகுதி மக்கள் மட்டும் இல்லாம தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் தங்களுடைய தோஷங்கள் நீங்க இந்த கோயிலை தேடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல மூலவராக சோழீஸ்வரரும் அம்மன் தாயாராக சுந்தராம்பாளும் தீர்த்தமாக செய்யாரும் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காஞ்சிபுரம் இளையனார் வேலூர்லையும் அமைய பெற்றிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் சிவராத்திரி மிகவும் சிறப்புக்குரியதுங்க. இதில் இந்த திருத்தலத்தில் பார்க்கும் பொழுது காசியில் பித்ருக்கடன் செய்தால் என்ன புண்ணியமோ அதே புண்ணியம் இங்கே இருக்கக்கூடிய செய்யாற்றலை செய்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது. இந்த திருத்தலமானது காலை 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்குமா. இந்த ஆலயம் அப்படிங்கிறது விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, நாகர், காசி விஸ்வநாதர், வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமான், நவக்கிரகங்கள், நடராஜர், சிவகாமி ஆகியோர் இருக்காங்க. இந்த கோவிலில் பெரும்பாலான பிரார்த்தனைகளாக பித்ருதோஷம் நீங்கவும் புத்திரபாக்கியம் கிடைக்கவும் இங்கே இருக்கக்கூடிய சோழீஸ்வரரை வழிபடுறாங்க. சுவாமிக்கு அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி தங்களுடைய நேர்த்திக்கடன்களையும் செலுத்துகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய பரிகார தலங்களாக காசி, கயா, ராமேஸ்வரம் போன்ற பிரபலமான திருத்தலங்களில் ஆரம்பித்து எண்ணற்ற தலங்கள் சொல்லப்படுது. பித்ரு சாபத்தால் பாதிக்கப்பட்டவங்க இது போன்ற தலங்களுக்கு சென்று உரிய பரிகாரத்தை செய்து நிவர்த்தியும் பெறுவாங்க. பஞ்சபூத திருத்தலங்களில் பிருத்வி சேஸ்திரமான காஞ்சிபுரத்திற்கு தென்கிழக்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் செய்யாற்று கரையில் அமைந்திருக்கிறது காவந்தாண்டலம். பாலாறின் துணை நதியான இந்த செய்யாறு இன்று வெறும் மணற்திடாக காணப்படுது. மழை காலங்களில் மட்டுமே ஆற்றில் நீர் ஓடுமா. முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட ஆறு என்ற புராணம் செய்யாறை சிறப்பித்து சொல்கிறது. செய் அப்படின்னா முருகன் அப்படின்ற பொருள். காசிபதண்டலம் என்ற ஆதி காலத்தில் அழைக்கப்பட்ட இத்தலமே இன்று மருவி காவந்தாண்டலம் ஆக மாறியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காசிபர் அப்படின்ற முனிவர் தன்னுடைய தாய் தந்தையோடு புனித யாத்திரை புறப்பட்டு ஒவ்வொரு ஊராக போய் கொண்டிருந்தாராம். ஒவ்வொரு திருத்தலத்திலையும் இருக்கக்கூடிய ஈசனை தரிசித்து அடுத்தடுத்து பயணப்பட்டு கொண்டே இருந்திருக்காரு. ஆனால் விதியின் விளையாட்டையும் இறைவனின் திருவிளையாடலையும் எவர் அறிவாங்க. வருகிற வழியில் அவரது தாய் மற்றும் தந்தையர் திடீரென இறந்து போகிறாங்க. அதனால் அவர்களுக்கு உண்டான ஈம சடங்குகளை செய்து முடித்துவிட்டு அஸ்தியை சேகரித்து கொண்டு யாத்திரையையும் தொடர்ந்திருக்காரு. காசி மாநகரத்தில் ஓடக்கூடிய கங்கை நதியில் இந்த அஸ்தியை கரைத்து விட வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். அப்படி வந்து கொண்டிருந்தவர் ஒரு தினம் காஞ்சி மாநகரத்தின் அருகே இருக்கக்கூடிய இந்த ஊரை காவந்தண்டலம் அப்படின்னு அடைந்திருக்காரு. இந்த ஊரில் ஓடக்கூடிய செய்யாறு நதியின் ஆரவாரத்திலையும் பச்சை பசேல் அப்படின்னு இயற்கை சூழ்நிலையிலையும் மனதை பறிகொடுத்து இங்கேயே ஒரு சோலை அமைத்து தங்கியிருந்தார். தினமும் செய்யாற்றில் புனித நீராடி விட்டு ஈசனை நினைத்து தியானம் செய்வாராம். சிவ தியானத்தில் நாட்களை கடத்தியிருக்கிறாரு. அப்போது ஒரு நாள் ஈசன் அசுரறி வாக்காக கையிலையில் இருந்து எம் வடிவத்தை எடுத்து வந்து இந்த ஆற்றின் கரையில் பிரதிஷ்டை செய். உன்னுடைய பெற்றோரின் அஸ்தியை கரைக்க இனி நீ காசிக்கு செல்ல வேண்டாம். இந்த செய்யாற்றிலேயே கரைத்து விடு. காசியில கரைத்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அருளியிருக்காரு. ஈசனின் வாக்கள மகிழ்ந்த காசிபர் பெருக்கெடுத்தோடும் செய்யாற்றிலேயே தன்னுடைய பெற்றோரின் அஸ்தியை கரைத்துவிட்டு பித்ரு காரியத்தையும் பூர்த்தி செய்தார். அதன் பிறகு கையிலையில் இருந்து ஒரு லிங்கம் எடுத்து வந்து இங்கு ஸ்தாபித்தார். பூஜைகளையும் தொடர்ந்து நடத்தினார். அந்த லிங்க திருமேனிய சோழீஸ்வரராக இந்த திருத்தலத்தில் அருள் பாலித்து வருகிறார். காசிபர் அமைத்த சோலையில் ஸ்தாபனம் செய்த ஈஸ்வரர் அப்படின்ற பொருள் சோலை ஈஸ்வரர் என்று ஆரம்பித்ததில் இவரை அழைக்கவும் செய்திருக்காங்க.
இந்த திருத்தலம் பார்த்தீங்கன்னா, காசியில் பித்ருக்கடன் செய்தால் என்ன புண்ணியமோ அதே புண்ணியம் இங்கே இருக்கக்கூடிய செய்யாற்றில் செய்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது சிறப்பம்சமாக இத்திருத்தலத்தில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த திருத்தலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பல பக்தர்கள் வந்து தங்களுடைய வேண்டுதல்களை வைத்து பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த சிறப்பு மிகுந்த திருத்தலம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்கு வாய்ந்த ஒரு திருத்தலமாக அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். முடிந்தால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த திருத்தலத்தில் சென்று சிவபெருமானை மனதார வேண்டி பிரார்த்தித்து கொண்டு வருவதன் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் வளமையும் செழுமையும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் அப்படிங்கிற ஆன்மீக தகவலோடு இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்.